கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 8. வைத்தியரின் மகள். வெற்றி என்பது எப்போதும் இனிப்பானதல்ல. சில வெற்றிகள் குருதியின் சுவையையும் வலியின் நினைவையும் வெகுமதியாக தந்துவிட்டு செல்லும். ஆதவனின் வெற்றியும் அப்படிதான் இருந்தது. அவன் அணி போட்டியில் வென்றிருந்தாலும் அவன் காலில் தைத்திருந்த இளங்கோவின் அம்பு அவனுக்கு ஒரு நிலையான வடுவையும் ஒரு கொடிய எதிரியையும் ஈட்டிக் கொடுத்திருந்தது. படைத்தலைவர் மார்த்தாண்டனின் தீர்ப்புக்கு பிறகு வீரசேகரனின் கண்கள் கொலை வெறியுடன் ஆதவனை நோக்கின. அந்த பார்வையின் பொருள் ஆதவனுக்கு புரிந்தது. இது வெறும் பயிற்சியின் போட்டி அல்ல, இது வாழ்வின் போர். இந்த போர் இப்போதுதான் முறையாக தொடங்கியிருக்கிறது. ஆதவனின் காலில் ஏற்பட்டிருந்த காயம் ஆழமாக இருந்தது. அம்பின் முனையில் நஞ்சு தடவப்படாதது அவன் நல்வாய்ப்பு. ஆயினும் தசைநார்கள் கிழிந்து குருதி ஓடிக்கொண்டிருந்தது. மார்த்தாண்டனின் ஆணைப்படி இரு வீரர்கள் அவனை தூக்கிக் கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தின் முதன்மை மருத்துவச்சாலைக்கு எடுத்துச் சென்றனர். அந்த மருத்துவச்சாலை கங்கை கொண்ட சோழீச்சரம் கோயிலின் ஒரு பகுதியில் அமைதியான சூழலில் அமைந்திருந்தது. உள்ளே நுழைந்ததும் பச்சிலை மூலிகைகளின் நறுமணம் அவன் மூக்கை துளைத்தது. அறைகள் தூய்மையாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தன. சுவர்களில் மாந்த உடற்கூறுகள் பற்றியும் பல்வேறு மூலிகைகளை பற்றியும் விளக்கும் சித்திர ஓரைகள் மாட்டப்பட்டிருந்தன. எங்கும் ஒரு விதமான தெய்வத்தன்மை வாய்ந்த அமைதி நிலவியது. ஆதவனை ஒரு மர பலகையின் மீது படுக்க வைத்தனர். ஒரு துணை மருத்துவர் வந்து அவன் காயத்தை சுற்றியிருந்த துணியை அவிழ்த்தார். காயத்தின் ஆழத்தை பார்த்ததும் அவர் முகம் சுருங்கியது. காயம் ஆழமாக இருக்கிறது, தலைமை மருத்துவர்தான் இதை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஆதவன் வலியுடன் கண்ணை மூடியிருந்தான். சில மணித்துளிகளுக்கு பிறகு காலடி ஓசை கேட்டது. காயம்பட்ட வீரர் எங்கே என்று ஒரு மிடுக்கான வயதான குரல் கேட்டது. ஆதவன் கண்களை திறந்தான். அங்கே 60 அகவை மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார். அவர் நெற்றியில்